நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அன்புடைமை. அன்பேனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பனும் நாடா சிறப்பு. விளக்கம். அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். அஃது எல்லோரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாஜக சார்பில் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டி 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. மகாலய அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கடற்கரையில் குவிந்த பொதுமக்கள். இனி விரிவான செய்திகள். மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜகவினர் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடத்தினர். புதுச்சேரியில் பாஜக சார்பில் நடத்தப்பட்ட நமோ யுவ ரன் மாரத்தான் போட்டியில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உடலை திடமாக வைத்திருக்க முக்கிய வீதிகள் வழியாக ஓடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பிரதமர் மோடியின் பிறந்த நாள் கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு ஒரு வாரத்திற்கு மேலாக பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் உள்ள 75 நகரங்களில் அனைவரும் உடலை திடமாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி முயற்சி நடத்தப்படும் என்றும் இதற்கு நமோ யுவ ரன் என்று பெயரிடப்பட்டது. அதன்படி புதுச்சேரி பாஜக சார்பில் நடத்தப்பட்ட நமோ யுவ ரன் மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக 5.5 கிலோமீட்டர் தூரம் ஓடி உடலை திடமாக வைத்திருக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த மாரத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாநில தலைவர் ராமலிங்கம் துவக்கி வைத்து இதில் முதல் 3 இடம் வந்தவர்களுக்கு பரிசு கோப்பைகளும் கலந்து கொண்ட மற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் எஸ்எம்பிபுரம் மேற்கு பகுதியில் 30 லட்சம் ரூபாய் செலவில் சாலையை மேம்படுத்தும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு பகுதியில் பக்க வாய்க்காலுடன் சிமெண்ட் சாலை மேம்படுத்தும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 29,37,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி முருகர் கோவில் அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலையை மேம்படுத்தும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
இதில் வெளியூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உரக்கடை சரவணன், செந்தாமரை கண்ணன், ரவி, பெருமாள், முருகையன், முருகர் கோவில் தலைவர் ஆறுமுகம், பழனிராஜா, VKS பாண்டியன், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள், கிளை கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க திரண்ட பொதுமக்கள். புதுச்சேரியில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் கடற்கரை உட்பட நீர்நிலைகளில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசையாகும். இந்த நாளில் இறந்தவர்கள் குடும்பத்தின் சந்ததியினரை பார்த்து அவர்களுக்கு ஆசி வழங்க வருவதாக ஐதீகம். இந்த நாட்களில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைவது மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கும் நல்லது என்பதால் இந்நாளில் பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு கடற்கரை உள்ளிட்ட நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவர். இந்த நிலையில் மகாலய அமாவாசையை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை, குருசுக்குப்பம் கடற்கரை, வேதபுரீஸ்வரர் கோவில் குளக்கரை, திருக்காஞ்சி உள்ளிட்ட பல இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். 1 கோடி ரூபாயில் சாலை அமைக்கும் பணியினை துணை சபாநாயகர் ராஜவேலு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் 1 கோடி செலவில் சாலை அமைக்க பூமி பூஜை விழா நடந்தது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை சட்டப்பேரவை துணை சபாநாயகருமான ராஜவேலு கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். இதில் மடுக்கரை, கரியமாணிக்கம், செம்மடப்பேட், பண்டசோழநல்லூர் ஆகிய பகுதிகளில் சாலை அமைக்க பூமி பூஜை நடந்தது. இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள், NR கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தின் 36ஆம் ஆண்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் 36ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. கடந்த 36 ஆண்டுகளாக அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் ஆன்மீக திருப்புகழ் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தது. இதன் 36ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆன்மீக பெருமக்கள் மற்றும் திருப்புகழ் அன்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் அருணகிரி புகழ் மாமணி, ஓய்வு பெற்ற தலைமை குற்றவியல் நீதிபதி சேது முருக பூபதி, மருத்துவர் ரத்ன ஜனார்த்தனன், பொறியாளர் ரவிசங்கர், மருத்துவர் ரத்னவேல் காமராஜ், வழக்கறிஞர் சாய் ராஜகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார்கள். இதில் காலை மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சி திருப்புகழ் கொடியேற்றுதல், திருப்புகழ் தீபம் ஏற்றுதல், இறைவணக்கம் நடைபெற்றது. தொடர்ந்து திருப்புகழ் இசை அமிர்தம் நிகழ்ச்சியை புதுவை தமிழ் சங்க பொருளாளர் அருள் செல்வம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். தொடர்ந்து புதுச்சேரியில் அமைந்துள்ள திருப்புகழ் இல்லத்தின் பெயர் பலகையை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பால்ய சுவாமிகள் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். பொறியாளர் ரவிசங்கர் தலைமை உரை நிகழ்த்தினார். தமிழ் சங்க தலைவர் முத்து வாழ்த்துரை வழங்கினார். இதில் திரளான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் அதிமுக கண்டமங்கலம் வடக்கு ஒன்றியம் கும்பலம் கிராமத்தில் திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் நடந்தது. கண்டமங்கலம் அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் LK கண்ணன் தலைமை தாங்கினார். துகுளி நல்லுசாமி சிறப்புரையாற்றினார். திமுக அரசு பொறுப்பேற்று 4.5 ஆண்டு காலம் கடந்துவிட்டது. ஆனால் மக்கள் வாழ்க்கையில் இன்னும் விடியல் ஏற்படவில்லை. விலைவாசி உயர்வு, பெண்கள் கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், கொலை, கொள்ளை, அட்டகாசங்கள், மதுபோதை குற்றங்கள், லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுவது, ஊழல் மலிந்த அரசாக இந்த திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. புரட்சி தெய்வம் அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு விட்டன. இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வரும் தேர்தலில் நீங்கள் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அதிமுகவை வெற்றி பெற செய்து மீண்டும் ஆட்சியில் அமர வைக்க வேண்டியது நமது கடமையாகும் என்று துகுளி நல்லுசாமி பேசினார். கும்பலம் ஊராட்சி மன்றம் மாத்தூர் பாளையம் அதிமுக கட்சி அனைத்து பிரிவு நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட 500க்கும் அதிகமானோர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபம் அருகில் கவிஞர் தமிழ் ஒளி அவர்களின் 102வது பிறந்த நாளில் அவரது திருவுருவப் படத்திற்கு RSP புதுவை மாநில குழு சார்பாக மாலை அணிவித்து புகழ்வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் RSP தமிழ் மாநில குழு உறுப்பினர் பாஸ்கர் தலைமை தாங்கினார். தமிழ் ஒளியின் வரலாற்று குறித்து தோழர் எழுத்தர் அஜித் பேசினார்.
RSP புதுவை மாநில அமைப்பாளர் தோழர் பார்த்தசாரதி மலர் தூவி துவக்கி வைத்தார். அஇஅதிமுக பிரமுகர் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்ட பெண் அமைப்பின் தோழர் ரெஜினா அவர்கள் கௌரவிக்கப்பட்டார். கூட்டத்தில் ஐக்கிய மாதர் சங்க மாநில பொருளாளர் தோழர் ஈஸ்வரி, RSP சாமிப்பிள்ளை தோட்டம் கிளை கன்வீனர் சந்துரு, திருமுருகன், சாலையோர வியாபாரிகள் சங்க தலைவர் இளவரசி ஆகியோர் கலந்து கொண்டனர். தோழர் நவீன்குமார் RYF அமைப்பாளர் நன்றி உரை கூறி முடித்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியை சார்ந்த களித்திருத்தால்குப்பம் சமூக ஆர்வலர் ஜனா என்கிற ஜனார்த்தனன் தனது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோருடன் தன்னை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் B. கோபிகா அவர்களின் தலைமையில் புதுச்சேரி மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்களின் முன்னிலையில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியில் தன்னையும் தன் ஆதரவாளர்களையும் கட்சியில் இணைத்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் அவர்கள் உடன் இருந்தார். நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி அகில இந்திய NR காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் தொகுதி தலைவர் ராஜா, தொகுதி பொதுச் செயலாளர் பாலு, புதுச்சேரி மாநில இளைஞரணி செயலாளர் ராஜா மற்றும் தொகுதியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் பங்கு பெற்றனர். முன்னாள் அமைச்சர் கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணன் தொகுதி அலுவலகத்தில் நேற்று இரவு மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்தால் 2026 ராஜ்பவன் தொகுதி தேர்தலை சார்ந்த சில முக்கிய ஆவணங்களும் குறிப்புகளும் காணாமல் போனதாக அலுவலக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக பெரியகடை காவல் நிலையத்தில் முறையான புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விக்னேஷ் கண்ணனின் ஆதரவாளர்கள் இதுபோன்ற சம்பவங்கள் அவரது பாதுகாப்பிற்கு கேள்விக்குறியாக இருக்கின்றதாகவும் புதுச்சேரி காவல்துறை உடனடியாக விக்னேஷ் கண்ணனின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்திற்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சிதான் காரணம் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் BP சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று இரவு லாஸ்பேட்டை தொகுதி குமரன் நகர் ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள NR காங்கிரஸ் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான BP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாஜக சார்பில் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டி 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. மகாலய அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கடற்கரையில் குவிந்த பொதுமக்கள். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.